ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி ரகுராமி தான் காட்டுறாங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே ஜானகி மாயா விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதாங்க. அப்போ மாயாவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா, நான் இல்லாத நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே என்ன எல்லாம் ஏற்பாடு உண்டுமோ அது எல்லாமே நான் செஞ்சுட்ருக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, சரி மாயா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரத்திலேயே நல்லபடியாக முடியணும், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகிட்ட மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா ஜானகி எல்லாருமே உங்கள் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ அவங்க கோயிலில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி ஜானகி மாயாவை பார்த்ததுமே புவனேஸ்வரி எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க கோயிலில். அப்போ ஜானகிட்ட கேட்குறாங்க, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க, எங்கள் பாரு, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வம்பு எடுத்துட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை பேசாமல் போயிடு, இது கோயிலாக்கும் அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த கோயிலோட நகையை தானே நீ எடுத்துருக்கிற, அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுட்டு நீ இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மாயா திட்டம் வந்துருந்தாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி எங்கள் பெரியம்மா பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருப்ப, அதுதான் எங்கள் பெரியம்மா எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சல அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்று நகையை எடுக்கலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கலையே, உங்கள் பெரியம்மா எடுத்த நகையை ஒவ்வொருத்தரும் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க அந்த பழியை சுமந்துக்கிட்டாங்களே தவிர, மற்றபடி உங்கள் பெரியம்மா எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு எங்கே நிரூபணமாச்சுது, உங்கள் பெரியம்மா நல்லவங்க போல் வேஷம் போட்டிருக்கிறாங்க, மற்றபடி இந்த கோயிலோட நகை உங்கள் பெரியம்மா கிட்ட தானே இருக்குது, அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு நீ வந்திருக்கிற, நீ எல்லாம் கோயிலுக்கு வர்றதுக்கு உனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது, இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அங்கே பாரு புவனேஸ்வரி, இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், நீ இப்படிலாம் அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கோயிலோட நகையை எடுத்தது மட்டும் இல்லாம நீ கோயிலுக்குள்ளேயே வந்திருக்கிறியா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ சாமி கும்பிட வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையே நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி பிடிச்சி புவனேஸ்வரி தள்ளவும், ஜானகி கீழே விழுறதுக்காக போறாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத மாயை பெரியமான்னு சொல்லிட்டு வரவும், அப்ப ஜானகி கீழே விழுறதுக்காக போகும்போது ரகுராம் அவங்க ஜானகி பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஜானகி பத்தி இந்த மாதிரிக்கு பேசியிருப்ப அப்படின்னு ரகுராம் அவங்க புவனேஸ்வரி கிட்ட சொல்லவும், அப்ப புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு, சும்மா உன் பொண்டாட்டியை ஸ்டேஷன்ல இருந்தவனா நீ காப்பாத்தி இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நகை அவ தானே எடுத்திருக்கிறா, அவ எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு, இல்லைன்னா அப்போ கோயில் நகை கிடைச்சிருக்கணும்ல, அவ தானே அந்த நகையை எடுத்திருக்கிறா, நீ வேணா உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக ஸ்டேஷன்ல இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம், ஆனா நகை எடுத்தது அவதான் அப்படின்னு சொல்லவும், எங்க பாரு புவனேஸ்வரி, இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் மேல பழி சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, எங்க பாரு, கோயில் நகை அவ தான் எடுத்திருக்கிறா, நீ வேணா அவங்க கிட்ட இருந்து வேணா உன் பொண்டாட்டியை காப்பாத்திருக்கலாம், ஆனா அந்த ஊர் பஞ்சாயத்துல நான் இப்ப கூப்பிட்டு தான் போறேன், ஊர் பஞ்சாயத்துல அந்த நகையை என்ன ஆச்சுதுன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லார் மத்தியிலையும் இந்த ஊர்க்காரங்க கிட்ட நிரூபிக்க தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஜானகி மேல ஊர் பஞ்சாயத்துல இப்படி ஒரு புகாரை கொடுத்துருந்தாங்க. அதனால பார்த்தோம்னா ஊர் பெரியவங்களும் ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்ப ஜானகி அம்மா மேல இந்த மாதிரி புவனேஸ்வரி புகார் கொடுத்துருக்கிறா, எங்களால எதுவுமே செய்ய முடியல, அதனால இந்த பஞ்சாயத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லவும், அப்ப ரமணி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த புவனேஸ்வரி ஏன் தான் இந்த மாதிரிக்கு என் குடும்பத்தை திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காளோ தெரியல, அவ திருந்தவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே என்னுடைய பிரச்சனையில இப்படிதான் பண்ணுனா, இவள் ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, இவளுக்குலாம் சரியான ஒரு முடிவு கடவுள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ரகுராம் சொல்றாங்க, ஊர் பஞ்சாயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும், அவங்களுக்குன்னு நம்ம மதிப்பு கொடுத்து தான் ஆகணும், அதனால ஜானகியை நான் அழைச்சிட்டு நான் ஊர் பஞ்சாயத்துக்கு வார அப்படின்னு ரகுராம் சொல்லவும், ஊர் பெரியவங்களும் அவங்க ரகுராம் கிட்ட சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானகி அழைச்சிக்கிட்டு ரகுராம் ஊர் பஞ்சாயத்துக்கு கிளம்பும் போது, அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க, ஆமா அவ சொன்னதுலேயும் ஒரு உண்மை இருக்க தானே செய்யுது, அண்ணி இந்த நகையை எடுக்கலன்னா அப்போ அந்த நகையெல்லாம் எங்கே போச்சுது அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே ரமணி பாட்டி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, ஏன் பத்மா, உனக்கு நல்ல புத்தியே கிடையாதா என்ன, புவனேஸ்வரி வெளியே இருக்கிறான்னா நீ உள்ளேயே இருக்கிற, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கவோ, அப்போ சிவாவும் திட்டுறாங்க, அதாவது என்னக்கா இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அண்ணியை பார்த்து அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அப்போ நகையை அண்ணி எடுக்கலன்னு சொன்னாக்கி அண்ணி எதுக்காக அன்னைக்கு ராத்திரி போல கோயிலுக்கு போயிருக்கணும், அது மட்டும் இல்லாம நகை எடுக்கலன்னா அப்ப அந்த நகை எங்க தான் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு, நகை எங்க போச்சுன்னு தெரியல, அது வேணா கண்டுபிடிக்கிறது ஸ்டேஷன்ல நம்ம புகார் கொடுக்கலாம், ஆனா அதுக்காக அண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு இந்த மாதிரிலாம் சொல்லாது அப்படிங்கவோ, நான் ஒன்னும் அண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலையே, அந்த நகையை காணல, அப்ப அந்த நகை கிடைச்சிருக்கணும்ல, எங்க போச்சுன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, நீ இல்லை யாருமே சொன்னாலும் சரிதான், ஆனா என்ன என் கணவர்
கணவர் வந்து நம்புவார், அது எனக்கு போகிறோம், அந்த ஒரு வார்த்தையே போகிறோம், நான் வந்து எடுத்துருப்பேனா இல்லையானா அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க யாருக்கும் நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை, ஜானகி வா நம்ம போகலாம் அப்படிங்கவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க கூட ஜானகி கூட அங்கே போகிறாங்க. அடுத்து வந்து பஞ்சாயத்தில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கன்னு எல்லாருமே இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக அந்த சேரில் உட்காரதுக்காக போகும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி தப்பு பண்ணியிருக்கிறான்னா அப்போ அதில் பாதி பங்கு ரகுராமுக்கு உண்டுல, அப்படி இருக்கும்போது ரகுராம் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக அவரே வந்து ஜானகிக்கு வந்து எப்படி எதிராக வந்து அதாவது தீர்ப்பு சொல்ல முடியும்? அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு ரகுராமுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. ஏன்னா தன்னுடைய மனைவிக்காக சப்போர்ட்டாக தான் அந்த தீர்ப்பு வரும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஊர்க்காரங்க வந்து பார்க்குறாங்க என்ன புவனேஸ்வரி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, ரகுராம் ஐயாவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? அவர் யாராக இருந்தாலும் சரிதான், அவர் வந்து உண்மை என்ன இருக்குதோ அதை தான் சொல்லுவாரே தவிர மற்றபடி வீட்டில் உள்ள உறவுகளுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், அவரை பற்றி அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ ரகுராம் சொல்கிறாங்க இல்லை புவனேஸ்வரி சொன்னது சரிதான், நான் வந்து இந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது, என்ன இருந்தாலும் சரிதான், நான் வேற ஜானகி வேற கிடையாது, அதனால நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் என்னங்கய்யா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த தீர்ப்பு வந்து சொல்கிறதுக்கு அதாவது சிவா தான் சொல்ல போகிறான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணா என்னென்ன அப்படி முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சிவா நீ தான் தீர்ப்பு சொல்லணும், இங்கே பாரு உறவுகளுக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது, இந்த சேர்ல நீ உட்காரும் போது என்ன நடந்ததோ அதை ஆதாரத்தோட அதை பார்த்துக்கிட்டு எது உண்மையோ நீ அதுதான் வந்து தீர்ப்பான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க சிவராமனை அந்த சேர்ல உட்கார வைக்கவும் சிவராமனும் உட்காருதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவராமன் வந்து அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த சேட்டு கடையில் நகையை கொண்டு வச்சாங்களா, அப்போ இந்த சேட்டுக்காரரை வர சொல்லவும் உடனே வந்து இந்த சேட்டுக்காரரும் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த அம்மா தான் வந்து நகையை கொண்டு கொடுத்தாங்க, நான் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன், அதுக்காக அந்த ரசீதில் அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, இந்தாங்க இந்த ஆதார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி சொல்றாங்க இவர் அபாண்டமா என் மேல பழி சுமத்துறாரு, நான் அப்படி கோயில் நகையை நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த ரசீதை வந்து தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிவராமன் வந்து கேட்கும் போது அப்போ அவங்களும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த ரசீதெல்லாம் வந்து அவங்க சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க ஆமா சரி நீங்க எதுக்காக அன்னைக்கு ராத்திரி போல கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவள் ஜானகி வந்து எந்த பதில் சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அவங்க தயங்கி போய் நின்றுட்டுருக்குறாங்க. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, நீங்கள் எதுக்காக நீங்கள் அன்றைக்கி ராத்திரி கோயிலுக்கு போனீங்க அது சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போது பூசாரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஜானகி அம்மா ராத்திரி கோயிலுக்கு வந்தது உண்மை தான், நானே பார்த்தேன், கேட்கும்போது அவங்க பூ பறிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ உடனே ஜானகிட்ட வந்து சிவா கேட்டுட்ருக்குறாங்க நீங்கள் பூ பறிக்கிறதுக்காக தான் ராத்திரி போல் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து ஜானகிட்ட அவங்க ரகுராம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்ன ஜானகி அதான் சிவா கேட்டுட்டு நீ வந்து சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க இல்லை நான் என் பொண்ணுக்காக இந்த மாதிரிக்கு 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நான் நகையை கொண்டு இவருக்கிட்ட கொண்டு நான் அடகு வச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு நகையை கொண்டு அட வச்சிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இந்த விஷயம் என் கணவருக்கோ வேற யாருக்குமே தெரியாது, எனக்கும் மாயாவுக்கும் மட்டும்தான் தெரியும், அது மட்டும் இல்லாமல் கதிருக்கு எப்படியாவது உதவணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட இதுமே புவனேஸ்வரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ரகு என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டான்னு சொன்னேன், இப்போ என்னன்னா 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு நகையை அடவிக்கிறதுக்காக போயிருக்கிறா, அடவை வைக்க இல்லை அடவையும் வச்சிருக்கிறா, அந்த விஷயம் வந்து புருஷனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா, இதுதான் நீ குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சிவா வந்து புவனேஸ்வரி திட்டுறாங்க இங்க பாருங்க அது அவங்களுடைய சொந்த விஷயம், இப்போ அதை பத்தி ஒன்றும் இங்க பஞ்சாயத்துல புகார் வரல, நம்ம உங்களுக்கு வந்து என்ன புகார் வந்திருக்கிறோ அதை பத்தி மட்டும் தான் விசாரிக்கணுமே தவிர மற்றபடி அவங்க சொந்த விஷயத்துக்காக வந்து பண்ணின விஷயத்தை பற்றிலாம் நீங்க வந்து அவங்கள அவமானப்படுத்துனீங்கன்னா அப்புறமா தேவையில்லாம நான் வந்து உங்களை பண்ண ஏதாவது பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரியா அமைதியாயிருந்தாங்க. அப்ப சிவா வந்து சொல்றாங்க அடுத்ததான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்படியே 10 லட்ச ரூபாய் நான் எடுத்துட்டு வரும்போது 10 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்து அதாவது எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அடுத்ததான் ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க ரகுராமும் சிவாவும். ஆனாலும் அது சிவா வந்து வெளிக்காட்டிக்காம சரி அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்ப ஜானகி அழுதுகிட்டே சொல்றாங்க திடீர்னு ஒரு நாள் அவரே அதாவது பணத்தை எடுத்தாரல அவனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுனா இப்படி கோயிலுக்கு வா நான் பணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா அதனால தான் இந்த பணத்தை வாங்குறதுக்காக நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இது வந்து அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து உடனே சீனுவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்போ சீனுவும் என்ன மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அதாவது பணத்தை கொடுத்தாம்ல அவன் நம்ம இப்போ கைங்குளமா பிடிச்சிட்டோம்னா இது யாரு செய்தாங்கன்னு நம்ம ஆதாரத்தோட நம்ம பஞ்சாயத்துல நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் பார்த்தோம்னா அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா சிவா வந்து ஜானகிக்காக வந்து என்ன மாதிரிக்கு தீர்ப்பு சொல்ல
சொல்ல போகிறாங்க. அதுக்குள்ளேயே மாயா அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் போனி செட்டு தான் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வந்துடும். ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து சிவா வந்து ஜானகிக்காக வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக வராங்க இந்த கோயில் விஷயத்தில். அப்போ ஜானகிக்காக அவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.